ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, கர்ம யோகம் என்றால் என்ன? ஒரு புகழ்பெற்ற குருவின் குருகுலத்தில் குருவுக்கு பிரியமான சீடன் ஒருத்தன் இருந்தான். அவன் 20 ஆண்டுகளுக்கும் அதிகமாக குருவுக்கு மனப்பூர்வமாக அடிபணிந்து தொண்டுகள் பல செய்து ஆச்சாரங்களிலும் கல்வி கேள்விகளாலும் அபியாசங்களாலும் பிரம்மச்சரியத்தாலும் தேர்ந்த தலைமை சீடன் என்ற தகுதிகளை அவன் அடைஞ்சிருந்தான். குருவும் தனக்கடுத்து பல பொறுப்புகளை மெல்ல அவன் வசம் ஒப்படைத்ததில் இருந்தே அவன்தான் தலைமை சீடன் என்ற கருத்து பலருக்குமே உண்டாச்சு. இந்த நிலையில சீடன் குரு கிட்ட மிகவும் தயங்கி ஒரு விண்ணப்பத்தை வச்சான். குருவே, தாங்கள் அனுமதித்தால் இவ்விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறேன். தங்களை குருவாக அடைந்ததும் தங்களுக்கு சேவை செய்வதும் தங்களை அடுத்து ஞானத்தை பெறுவதும் எனது முற்பிறவி புண்ணியமாகும். ஆசையை அறவே அறுத்துவிட்டு சேவை செய்வது ஒன்று முழுமையடையும் வழி என்பதை பொறுமையோடும் சிரத்தையோடும் தங்களிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போது ஒரு சின்ன ஆசை நமது குருகுலம் சீடர்களால் நிரம்பி வழிகிறது. ஆனால் தொலைதூரத்தில் உள்ளவர்களால் இங்கு வர இயலவில்லை. அடியேனை தொலைதூரத்தில் தனியாக குருகுலம் தொடங்க அனுமதித்தால் நானும் குரு என்ற ஸ்தானத்தில் அப்பகுதியில் பலரை மேன்மையடைய செய்ய முடியும் என்று சீடன் சொன்னார். இதை கேட்ட குரு, நல்லது, பல ஆண்டுகளாக எனக்கு பிரியமான சீடனாக இருக்கிறாய். குருவாகும் தகுதியும் உனக்கு இருக்கிறது. ஆனாலும் பிரம்மச்சரியம் சந்நியாசமான என்னிடம் கிடைக்காத ஒரு கல்வி நான் கொடுக்கும் முகவரியில் உள்ளவரிடம் 1-2 ஆண்டுகள் நீ கற்றுக்கொண்டால் தனியாக குருகுலம் தாராளமாக தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரிடம் சென்று நான் அனுப்பியதாக அவர் இட்ட வேலையை செய்து பயிற்சி பெற்று வருவாயாக அப்படின்னு ஒரு முகவரியின் கடுதாசிய ஒன்றையும் அவர்கிட்ட வழிச்செலவும் கொடுத்து அனுப்பி வச்சாரு குரு. சீடன் பயணம் செய்து அந்த முகவரியை அடைந்த போது அவனுக்கு பகீர் என்று இருந்தது. அங்கு ஒரு கசாப்பு கடை இருந்தது. அதில் கசாப்பை ஒருவர் கூறு போட்டு விற்று கொண்டிருந்தார். சந்தேகம் அடைந்தவனாக முகவரியை 2-3 பேரிடம் விசாரித்த போது அது அந்த நபரே அப்படின்னு மக்கள் ஊர்ஜிதப்படுத்தினாங்க. பல ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தாலும் சந்நியாசத்தாலும் அபியாசங்கள் போன்ற நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டனா இந்த கசாப்பு கடைக்காரனிடமா பயிற்சி பெறுவது? ஒருவேளை இவரோடு தொடர்புள்ள மகான் ஒருவர் இருக்கக்கூடும். இவன் மூலமாக அவரிடம் சேர குரு முகவரி கொடுத்திருக்கலாமோ? சரி, எதற்கும் அவரிடமே இந்த கடுதாசியை கொடுப்போம் அப்படின்னு அவர்கிட்ட போய் அந்த கடுதாசியையும் கொடுத்தாரு. கடுதாசியை வாங்கி பார்த்த அந்த கசாப்பு கடைக்காரர் உள்ள வர சொல்லி அமரவும் சொன்னாரு. குரு தன்னோட பெயரை ஒரு நண்பர் போல சொல்லி அனுப்பிவிட்டாரா அப்படின்னு கேட்டாரு அந்த கசாப்பு கடைக்காரர். ஆமா அப்படின்னு சீடர் சொன்னதும், சரி, இங்கிருந்து கூடமாட வேலை செய்யுங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. சீடன் மிகவும் நொந்து போனாரு. ஆனாலும் குரு இட்ட கட்டளையை சிரத்தையோடு செய்வதை கற்றிருந்த அவன் அதை தள்ளுவதற்கு இயலாது என்பதால அரை மனதோடு அதற்கு தலையும் ஆட்டினார். வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருமே அவரிடம் உள்ளார்ந்த அன்போடு பேசுவதும் தங்கள் பிரச்சனைகளை அவரிடம் பகிர்ந்து கொள்வதும் அவர் பொறுமையாக கேட்டுக்கொள்வதும் கொஞ்சம் வித்தியாசமாக சீடனுக்கு தெரிந்தது. விற்பனை முடிந்ததும் இருவருமே வீட்டிற்கு சென்றபோது தனது மனைவியிடம் இன்னார் நம்மிடம் இவரை வேலைக்கு அனுப்பியதாக சொல்லி தங்க ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அங்கு அவர் தாய் தகப்பனுக்கு சேவை செய்வதும் பிள்ளைகளுக்கு போஷிப்பதும் உற்றார் உறவினர்களோடு உறவுகள் பேணுவதும் மாலை கோவிலுக்கு தவறாது சென்று பிரார்த்திப்பதையும் பார்த்து அன்றாட நிகழ்வுகள் அனைத்தையும் கவனித்த சீடனுக்கு இல்லறவாசியின் அன்றாட வாழ்விலும் கர்மயோகம் வெளிப்படுவதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தான். அவனுக்கு காலப்போக்கில் தனது குருவிடம் மரியாதை உண்டாகியது. அந்த கசாப்பு கடைக்காரர் அதிகமாக பேசுவதில்லை என்றாலும் தெளிவுகள் கேட்டால் ஆழ்ந்த வார்த்தைகளும் கடவுள் நம்பிக்கைகளும் கடவுளிடம் சரணாகதி இருப்பதையும் கண்டான் சீடன். பிறகு ஏன் இந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டான். தனது முன்னோர்கள் மூலமாக இந்த தொழில் வாய்த்தது, இறைவனால் வாய்த்த தொழிலை தொழிலுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு கசாப்பு கடைக்காரர். அந்த சீடன் அதை அமைதியாக கேட்டுட்டு இருந்தான். அந்த கசாப்பு கடைக்காரர் சொன்னாரு, இந்த தொழிலை அவராகத்தான் மாற்ற வேண்டுமே ஒழிய அதை நாம மாற்றுவது சரியாகாது. இந்த தொழிலை இங்கிருந்து சென்றவுடன் என் மனதில் இருந்தும் விடுவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. அந்த சீடன் அவரை முழுமையான குருவாக ஏற்றுக்கொண்டபடி அவரை கைகூப்பி வணங்கினான். தொழிலை ஈடுபாட்டுடன் செய்வன பற்றி கீதையில் கூறிய சில வார்த்தைகள். தன்னியல்பாகவே தன்னை வந்து பற்றும் கர்மங்களை தொழிலை உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் லயித்து செய்யும் மனிதன் பூர்ணத்தை நோக்கி ஈடேற்றம் பெறுவான்.
தொழிலுக்காக தொழிலை செய்து அதை நான் செய்தேன் என்ற பற்றை விடுவித்துக் கொள்கிறவன் சகல சித்திகளையும் அடைவான் என்று சொல்லப்பட்டுள்ளதை கேட்டுணர்வாயாக. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.